எமனையும் வெல்லும் திருவடியை காண வந்தோ. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு வெற்றி சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு வெற்றி சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. நெய்யபிஷேகம் சுவாமிக்கே கற்பூர தீபம் சுவாமிக்கே ஐயப்பன் மார்களும் கூறிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார் சபரிமலைக்கு சென்றிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து இருமுடி எடுத்து எருமேலி வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பரா பாவரை தொழுது ஐயனின் அருள்மலை ஏறிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. அழுகை ஏற்றும் ஏறும்போது ஹரிகரன் மகனை துதித்து செல்வார் வழிகாட்டிடவே வந்திடுவார் ஐயன் பன்புலி ஏறி வந்திடுவார். கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் கருணை கடலும் துணை வருவார். கரிமலை இறக்கம் வந்தவுடனே திருநெறி பம்பையை கண்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி சங்கரன் மகனை கும்பிடுவார் சஞ்சலம் இன்றி ஏறிடுவார். நீலிமலை ஏற்றம் சிவபாலனும் ஏற்றிடுவார். காலமெல்லாம் நமக்கே அருள்காவலராயிருப்பார். தேகபலம் தா பாதபலம் தா தேகபலம் தா பாதபலம் தா தேகபலம் தா என்றால் அவரும் தேகத்தை தந்திடுவார். பாதபலம் தா என்றால் அவரும் பாதத்தை தந்திடுவார். நல்ல பாதையை காட்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. இன்றைய தினம் பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நட்சத்திர கோவில்களில் பூச நட்சத்திர கோவில்களை பற்றி தொடர்ச்சியாக சொல்லி வருகிறேன். அதிலே திருவாவடுதுறை பற்றி நேற்றைய நிகழ்ச்சிகளிலே இடம்பெற்றது. அதற்கு அடுத்தபடியாக பூச நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய கோவில் ஆவூர். ஆவூர் என்பது கும்பகோணத்திலிருந்து மன்னார்குடி செல்லும் சாலையிலே வலங்கைமான் வந்து வலங்கைமானிலிருந்து கோவந்தகுடி என்னும் ஊருக்கு சென்று அங்கிருந்து ஆவூர் போக வேண்டும். ஊரின் பெயர் ஆவூர்.
கோவிலின் பெயர் பசுபதீஸ்வரம். தேவார பாடல்களிலே இது பசுபதீஸ்வரம் என்று அழைக்கப்படுகிறது. கோவந்தகுடி என்பது காமதேனு பூமிக்கு வந்த இடம் கோவந்தகுடி. வசிஷ்டரின் சாபத்தால் பூலோகத்திற்கு வந்த காமதேனு முதலில் வந்த இடம் கோவந்தகுடி. அதற்கு அடியிலே இருக்கிறது ஆவூர். பசுவாக வந்து சிவபெருமானை வழிபட்ட தலம். இக்கோவிலிலே சென்றால் அங்கே ஒரு பசுமாடு தாமாக சிவலிங்கத்தின் மீது பாலை மழை போல பொழிகின்ற அழகான ஒரு திருவுருவத்தை காண முடியும். இத்தலத்திலே சுவாமிக்கு பசுபதீஸ்வரர் என்று ஒரு திருநாமம். அஸ்வத்தநாதர் என்பது சிவபெருமானின் மற்றொரு திருப்பெயர். ஆவூர் உடையார் என்றும் பழைய பாடல்களிலே இப்பெருமானை பற்றி குறிப்பிடப்படுகிறது. அஸ்வத்தநாதர் என்றாலே அஸ்வத்த மரம் என்றால் அரச மரம். அரச மரத்திற்கு வடமொழி சொல் அஸ்வத்த விருட்சம். பூச நட்சத்திரத்தை வடமொழியிலே புஷ்யம் என்று சொல்வார்கள். தமிழிலே பூசம் என்கிறோம், சான்ஸ்கிரிட்ல புஷ்யம். ரெண்டும் ஒண்ணுதான். இந்த பூச நட்சத்திரத்திற்கு உரிய மரமான அரச மரம் தலவிருட்சமாக விளங்குகின்ற மற்றொரு சிறப்பு வாய்ந்த ஒரு தலம் இந்த ஆவூர். ஆவூரிலே சப்த ரிஷிகள் வந்து வழிபட்டிருக்கிறார்கள். நவகிரகங்களும் வந்து வழிபட்டிருக்கின்றன. சூரியன் சந்திரன் முதலாக நவகிரகங்களும் வந்து இறைவனை குறித்து தவம் இருந்து வழிபட்டு அருள் பெற்ற தலம். அம்பிகை, மங்களாம்பிகை, பங்கஜவல்லி என்று இரண்டு அம்பிகைகளின் திருவுருவங்கள் இங்கே காணப்படுகின்றன. தேவார பாடல்களிலே பங்கஜாம்பிகையை பற்றிய குறிப்பு மட்டுமே காணப்படுகிறது. மங்களாம்பிகை தான் ஆனால் இங்கே மிகவும் பிரசித்தம். மங்களாம்பிகை சன்னதியிலே வெள்ளிக்கிழமைகளிலே சிறப்பு வழிபாடுகள் எல்லாம் நடைபெறும். இவ்வூரிலே பிரம்ம தீர்த்தம், காமதேனு தீர்த்தம் என்னும் இரண்டு தீர்த்தங்கள் உள்ளன. அவற்றிலே நீராடி ஆலயத்திற்குள் சென்று அங்கே எழுந்தருளி இருக்கின்ற ஸ்ரீ பசுபதீஸ்வரரை தரிசனம் செய்து மங்களாம்பிகையை தரிசனம் செய்தால் அற்புதமான நன்மைகள் எல்லாம் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு விளையும் என்பதிலே எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஆவூர் என்பது ஆன்றோர்கள் பலர் வாழ்ந்த இடம். ஆவூர் கிழார் என்று சங்கப் புலவர் ஒருவர் இருந்தார். அவரை உலகிற்கு ஈன்ற மண் இது. அறிஞர் பெருமக்கள் எல்லாம் வாழ்ந்த மண். தவச்சீலர்கள் எல்லாம் வந்து தவம் செய்த இடம். நவகிரகங்களே இந்த ஊருக்கு வந்து சிவபெருமானை குறித்து தவம் செய்து அருள் பெற்றன, சக்தி பெற்றன என்றால் அந்த நவகிரகங்களால் அலைக்கழிக்கப்படும் நாம் இந்த ஊருக்கு செல்ல வேண்டாமா? இந்த கோவில்களை பற்றியெல்லாம் வரிசையாக சொல்லிக் கொண்டு வரும்பொழுது, நட்சத்திர கோவில்களை சொல்லும் பொழுது ஒரு அன்பர் எனக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு ஒரு சந்தேகம் கேட்டார். அவர் கேட்ட சந்தேகம் என்னவென்றால், என்னுடைய நட்சத்திரத்திற்கு உரிய கோவிலுக்கு நான் செல்லும் பொழுது கூடவே என்னுடைய மனைவி, குழந்தைகள் ஆகியோரை அழைத்து போகலாமா என்பதுதான் அவர் கேட்ட கோவில். எந்த கோவிலுக்கு போனாலும் குடும்பத்தோடு சென்று வாருங்கள் என்றுதான் நான் சொல்வதுண்டு. உங்களுடைய நட்சத்திர கோவிலுக்கு செல்லும் பொழுது உங்கள் குடும்பத்திலே இருக்கும் மற்றவர்கள், அந்த நட்சத்திரத்தில் பிறக்காதவர்கள் யாரேனும் இருந்தால் அவர்களெல்லாம் வெளியிலே வாசலிலே வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். நீங்க மட்டும் போய் தரிசனம் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை. எல்லா கோவில்களுக்கும் எல்லோரும் செல்லலாம். இந்த வரிசையிலே நான் சொல்கின்ற கோவில்களுக்கு அனைவரும் குடும்பத்தோடு சென்று வழிபடலாம். உங்களுடைய நண்பர்களோ, உறவினர்களோ, உங்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களோ, அவர்கள் பூச நட்சத்திரத்தில் பிறக்காதவர்களாக இருந்தாலும் அவர்களையும் நீங்கள் ஆவூருக்கு அழைத்து செல்லலாம். ஆவூர் கோவில் என்பது பூச நட்சத்திரக்காரர்கள் அவசியம் வழிபட வேண்டிய ஒரு கோவில். அதற்காக மற்றவர்கள் எல்லாம் அங்கே போகக்கூடாது என்று தவறாக அர்த்தம் எடுத்துக் கொள்ளாதீர்கள். அனைவரும் சென்று வழிபட வேண்டும். நியாயமாக பார்த்தால் எல்லா கோவில்களும் எல்லோரும் சென்று வழிபட வேண்டும். பாடல் பெற்ற சிவன் கோவில்கள் மொத்தம் 276. பெருமாள் கோவில்கள் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசங்கள் 108. அதிலே 106 தான் இந்த மண்ணுலகிலே இருக்கிறது.
அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடிய தலங்கள் 206, முத்துசாமி தீட்சிதர் கீர்த்தனை பாடிய தலங்கள் 60 சற்றேறக்குறைய. இப்படி ஒவ்வொரு மகான்கள் பாடிய தலங்களையும் நாம் அவசியம் சென்று வழிபட வேண்டும். குறிப்பாக பூச நட்சத்திரக்காரர்கள் அரச மரத்தை தலவிருட்சமாக கொண்ட கோவில்களுக்கு சென்று வழிபட்டால் அதிக நன்மை கிடைக்கும். பூச நட்சத்திரத்திற்கு உரிய மரம் அரச மரம் என்பதால் எந்த கோவில்களிலே அரச மரம் தலவிருட்சமாக இருக்கிறதோ, எங்கெல்லாம் அரச மரத்தடியிலே விநாயகர் சன்னதி இருக்கிறதோ அங்கெல்லாம் பூச நட்சத்திரக்காரர்கள் சென்று வழிபட வேண்டும். பூச நட்சத்திரக்காரர்கள் சென்று வழிபட வேண்டும் என்பதால் மற்றவர்கள் அந்த கோவிலுக்கு போகக்கூடாது என்று அர்த்தமல்ல. அனைவரையும் அழைத்து கொண்டு போகலாம், குடும்பத்தோடு சென்று வழிபடலாம். குடும்பத்திலே உள்ளவர்கள் மற்ற நட்சத்திரத்தில் இருந்தாலும் அவர்களையும் அழைத்து செல்லலாம். இந்த ஆவூர் என்பது மிக பழமையான ஒரு தலம். இது மிக மிக பழமையானது என்பதற்கு பல இலக்கிய ரீதியாகவும் புராண ரீதியாகவும் ஏராளமான குறிப்புகள் காணப்படுகின்றன. இத்தலத்தை தொடர்ந்து இன்னும் இந்த பூச நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய மற்ற கோவில்களை பற்றி, திருச்சேரையை பற்றி நாளைய நிகழ்ச்சியிலே நான் சொல்லவிருக்கிறேன். அதைத் தொடர்ந்து பூச நட்சத்திரம் முடிந்த பிறகு ஆயில்ய நட்சத்திரத்தை பற்றியும் வரவிருக்கிறது. ரேவதி நட்சத்திரம் வரையிலே தொடர்ந்து எல்லா நட்சத்திரத்திற்கும் எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் எந்தெந்த கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும் என்னும் தகவல்கள் இந்த நிகழ்ச்சியிலே தொடர்ச்சியாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நாளைய நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.